அத்வைதி என்றால் அத்வைதம், பகவான் வேறு ஜீவாத்மா வேறு இல்லை, இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது அத்வைதம். இதனுடைய குணம் வேறு அதனுடைய குணம் வேறு, இது வேறு அது வேறு, அதுக்கு சம்பந்தமே கிடையாது என்று சொல்வது துவைதம். இந்த பரமாத்மாவுக்குள்ளே இருந்து வெளிவந்தது தான் ஜீவாத்மா. ஆனால் அதே நேரத்திலே அதனுடைய குணத்தையும் இது எடுத்துக்கொள்ளும் என்று இந்த துவைதம் அத்வைதம் இரண்டையும் ஏற்று கொண்டு வந்ததற்கு பெயர் தான் விசிஷ்டாத்வைதம். இப்போ நான் இப்படி எளிமையாக சொல்கிறேனே, இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேனே. இப்போ இந்த தண்ணீர் இருக்குங்க, இந்த குடிக்கிற தண்ணீர் தானே இது எனக்கு. இந்த குடிக்கிற தண்ணி வேற நான் வேற அப்படின்னா அது துவைதம். ரெண்டு இருக்கு. குடிக்கிற தண்ணி தான் நான் தான் இந்த தண்ணி அப்படின்னா அத்வைதம். அத்வைதம் ரெண்டும் இல்லை. இந்த பொருளுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இந்த தண்ணீர் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு என்ன நிதர்சனமோ அதை சொன்னால் அதற்கு பெயர் விசிஷ்டாத்வைதம். பரபிரம்மத்துக்குன்னு சில குணங்கள் இருக்கு. செல்வம், அனித்தியம், மன்னிக்கணும், ஆதியந்தம் இன்மை, எப்பவுமே நிலையாக இருக்கக்கூடியது, இது மாதிரியான தன்மைகள் எல்லாம் பரபிரம்மத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால் இதை தன்மையாக பார்த்தால் அது விசிஷ்டாத்வைதம். அந்த ஆதியந்தம் இன்மைதான் பரபிரம்மம் என்று சொன்னால் அது அத்வைதம். என் குணத்தான் தாளை வணங்காத்தலைன்னு வள்ளுவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார், தெரியுமா உங்களுக்கு? மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இறைவனுக்கு 8 குணங்கள் இருக்கிறது என்று. இந்த என் குணத்தான் தாளை அப்படின்னா இறைவனுக்கு 8 குணங்கள் இருக்குன்னு சொன்னா, இறைவனுக்குள்ள இத்தனை குணங்கள் இருக்குன்னு சொன்னா விசிஷ்டாத்வைதம். இந்த 8 குணங்கள் தான் இறைவன் சொன்னா அது அத்வைதம். தெளிவாக குழப்பியிருக்கிறேன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதெல்லாம் பேசணுங்க. நீங்க இது ஆண்டவனை ஆராய்ச்சி பண்ற அறிவு நம்ம தேசத்துல பிறந்த ஞானிகளுக்கு தாங்க இருந்திருக்கு. எந்த உலகத்தில் இருந்திருக்கு? இந்த விசிஷ்டாத்வைதத்தை உலகத்திற்கு பரப்புவதற்கு வந்தவர் நம்முடைய ராமானுஜாச்சாரியார். யாதவ பிரகாசர் கிட்ட போய் சீடராக சேருகிறார். யாதவ பிரகாசர் அவருக்கு நிறைய உபதேசங்கள் செய்கிறார். அவர்கிட்ட மாணாக்கராக பயில்கிறார். ஆனால் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் எப்பவும் முட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்? யாதவ பிரகாசர் அத்வைத சித்தாந்தத்தில் இருப்பவர். அத்வைதத்திலே இருந்து பிறகு அதிலே இருந்து மாறுபட்ட கருத்தை கொண்டு வந்து நிறுவ வந்தவர் நம்முடைய ராமானுஜாச்சாரியார். அதனால குரு என்ன விளக்கம் சொல்றாரோ அது எல்லாம் தவறுன்னு இவர் வாதம் பண்ணுகிறார். 2 பேருக்கும் நிறைய வாதம் நடக்கிறது. கொஞ்ச நாள் ஏதோ நம்ம வீட்டில் பிள்ளை நம்மளை எதிர்த்து பேசுதுன்னா முதல்ல ரசிப்போம். அப்புறம் என் பிள்ளை என்னை தாண்டி பேசுது பாரு அப்படின்னு 2 இடத்துல பெருமை பேசுவோம். அதே வயசு கூட கூட நம்மளை எதிர்த்து பேசுகிறான்னா சப்புன்னு 2 விட மாட்டோமா? அகராதி பயம் அவனே, இப்படியா பேசுவ, திட்டுவோம்ல நம்ம. இங்கே யாதவ பிரகாசருக்கும் அப்படி தான் ஆச்சு. ஆரம்பத்தில் தன்னை தாண்டி விளக்கம் சொல்கிறான் ராமானுஜன்னு சொன்னபோது அவருக்கு அது பெருசாக தெரியல, சின்ன குழந்தை ஏதோ சொல்கிறான்னு. அப்புறம் அது வளர வளர அவர் இன்னும் இவருடைய வாதங்களை எல்லாம் முறியடித்த மாதிரி பேசுகிற போது அவரால் ஏற்றுக்க முடியல. ஒரு கட்டத்தில் குருவுக்கு இருக்கக்கூடாத ஒரு கொடுமையான குணம் யாதவ பிரகாசருக்கு வந்தது. என்ன? பொறாமை வந்துவிட்டது. கு என்று சொன்னால் இருள், ரு என்றால் அதை நீக்குபவர். அது அந்த இருளை, அறியாமை இருளை, பொறாமை இருளை, கோபம் என்னும் இருளை, இதையெல்லாம் நீக்கினால்தான் அவங்களுக்கு பேர் குரு. அந்த குருவுக்கே இந்த குணம்லாம் வந்துருச்சுன்னா அவர் குருஸ்தானத்திலே இருந்து மாறக்கூடிய தன்மை வந்துடுது இல்லையா? ஒரு கட்டத்தில் ராமானுஜர் மேலே அவருக்கு ஒரு எரிச்சல் வந்தது. ராமானுஜரை பார்த்து சொன்னார், இங்கே பார், நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே வாய மூடிட்டு இருக்கிறதா இருந்தால் இங்கே இரு, இல்லைன்னா என்னுடைய குருகுலத்தை விட்டு வெளியில் போ என்று சொல்லிவிட்டார். ராமானுஜருக்கு வருத்தமாக போச்சு. கொஞ்ச நாள் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாருங்களேன், டீச்சரை அடித்த உடனே ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நம்ம வீட்டில் பயில உட்காந்துருப்பான் பாருங்க.
அந்த மாதிரி வந்து வீட்டில் உட்காந்துருந்தார். ஆனால் காந்திமதி அம்மைக்கும் திருமலை நம்பிகளுக்கும் கவலை, ஐயோ பிள்ளை படிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் கவலைப்படுறாங்கன்ன உடனே திரும்ப மறுபடியும் குருகுலத்துக்கு போக தொடங்கினார். இப்போ இவருக்கு குருநாதருக்கு யாதவ பிரகாசருக்கு இன்னும் பொறாமை கூடியது. அதனுடைய உச்சமாக ராமானுஜரை இந்த உலகத்திலே இருந்து அனுப்பிவிட வேண்டும், அவரை கொன்றுவிட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். குரு சிஷ்யர்களை எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு எல்லாரும் காசிக்கு போவோம் வாங்க என்று அழைத்து கொண்டு போகிறார். இன்னைக்கு மாதிரி இண்டிகோவில் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டோம், 2.5 மணி நேரத்தில் போய் வாரணாசியில் இறங்கினோம், அங்கே வந்து விஸ்வநாதர் ஆன்லைனில் புக்கிங் பண்ணோம் அப்பாயின்மெண்ட்டை, அதெல்லாம் கிடையாது. இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தா போய் சேர்ந்தா தான் நிச்சயம், நடைப்பயணம்தான். சீடர்கள் புடைசூழ யாதவ பிரகாசர் நடந்து போகிறார். அவர்கிட்ட ரொம்ப அணுக்கமாக இருக்கிற 1-2 சீடர்களுக்கு மட்டும் இவருடைய இந்த வஞ்சக சூழ்ச்சி தெரிகிறது. எப்படியாவது ராமானுஜனை இந்த பயணத்தில் அவனுடைய வாழ்க்கையை முடிச்சிடணும்னு. ராமானுஜருடைய சித்தி மகன் காந்திமதி அம்மையினுடைய தங்கை பிள்ளை கோவிந்தன். இந்த கோவிந்தனும் இவரோடவே கல்வி பயின்று கொண்டிருக்கிறான். இவரும் இப்போ காசி பயணத்தில் அண்ணனோட சேர்ந்து வருகிறார். இந்த கோவிந்தன் அண்ணன் மேலே அவ்வளோ ஒரு பிரியம், பாசம், பக்தி. அண்ணனை கொலை செய்யறதுக்கு குரு யாதவ பிரகாசர் திட்டமிட்டிருக்கிறத அவர் எப்படியோ தெரிந்து கொண்டு ஒரு நாள் பயணத்தின் போது இரவு ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. இது வந்து விந்திய மலை காடு. இங்கேருந்து புறப்பட்டு தக்கான பூமிக்கிட்ட போயாச்சு, வடக்கு நோக்கி பயணத்தில். சில நாட்கள் பயணத்தில் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு இடத்துல இரவு நேரத்தில் தங்குகிறார்கள். தங்கும் பொழுது அண்ணங்கிட்ட வந்து ரகசியமாக அவர் சொல்லுகிறார், அண்ணா உங்களுடைய உயிரை பறிப்பதற்கு குருநாதர் திட்டமிட்டிருக்கிறார், நீங்கள் இனிமே இந்த பயணத்தை இவரோட தொடராதீங்க, நீங்கள் இப்படியே தப்பித்து காஞ்சிக்கு சென்று விடுங்கள் என்று இரவோடு இரவாக ராமானுஜரை அங்கே இருந்து துரத்தி அடித்து கிளம்புங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு கோவிந்தர். தம்பியினுடைய வாக்குக்காக, அவனுடைய அன்புக்காக ராமானுஜர் புறப்படுகிறார். ராமானுஜர் புறப்படுகிறாருன்னா ஒன்றும் பெரிய வயசெல்லாம் இல்லைங்க, சின்ன பிள்ளை, ஒரு 10-12 வயசு பிள்ளை. அந்த வயசு பிள்ளை தக்கான பூமியில் நடுராத்திரியில் விந்தியமலை காட்டில் இருட்டில் போகிற பாதை தெரியாமல் இருட்டில் வருது. குழந்தை நம்ம சொன்னால் குழந்தை நமக்கு. நம்ம வீட்டில் லைட்டை ஆஃப் பண்ணியாச்சுன்னா அடுத்த ரூமுக்கு போக மாட்டேங்கிறாங்க நம்ம பெத்த சூறங்க. மாடி ரூமில் போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா, அம்மா லைட் இல்லை, போய் எடுத்துகிட்டு வா, அம்மா இருட்டாக இருக்குது. ஏன் இருட்டாக இருந்தால் என்ன? இருட்டாக இருந்தால் அது வரும். எது வரும்? இருட்டாக இருந்தால் பேய் வரும். லைட்டை போட்டால் பேய். ஏன் பேய்க்கு லைட்டுக்கு என்ன ஆகாதா? இல்லை, இவங்களுடைய அந்த நிலைமை இப்போ அப்படி இருக்குது. அவங்கள மட்டும் சொல்லி குத்தம் இல்லைங்க, நம்மளையும் சொல்லணுங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது பார்க்கக்கூடாத படமாக பார்த்தா அவன் பூரா அப்படித்தான் இருப்பான். வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது நாராயண மந்திரத்தை கேட்டால் பிரகலாதன் பிறப்பான். வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது ஹாரர் ஃபிலிமை பார்த்தா குட்டி பிசாசு தான் நமக்கு பிறக்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க, போகிற போக்கில் சொல்லணும்ல. ஏம்மா நம்ம வீட்டு வாசலில் விளையாடிட்டு இருக்கிற குழந்தை 10 நிமிஷம் காணும்னா நமக்கு பதைக்குது இல்லைம்மா. ஒரு 12-10 வயசு குழந்தை விந்தியமலை காட்டிலேருந்து நடுராத்திரியில் வருதுங்க. பசி, தாகம், களைப்பு, பாதை தெரியல, ஒரே இருட்டு. வந்துட்டு இருக்க அந்த குழந்தை எதிரிலே ஒரு வேடுவனும் வேடுவச்சியும் வருகிறார்கள். இந்த 2 பேரையும் பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு அப்படியே சந்தோஷம். அவங்க 2 பேரும் இந்த குழந்தைய அன்போடு அரவணைச்சு, என்னப்பா இப்படி வர்றிய இருட்டில் என்று கேட்கிறார்கள். இல்லை, இந்த மாதிரி வந்தேன், குருநாதருடைய சதித்தீட்டம் தெரிஞ்சு பயந்து நான் எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். எந்த ஊர்? காஞ்சிக்கு போகணும், எனக்கு வழி தெரியல, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு குழந்தை கேட்குறான் ராமானுஜன். அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்களும் காஞ்சிக்கு தான் போகிறதுக்காக பயணம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் என்ற உடனே என்னையும் அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிறான். அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமாக நடந்து வருகிறார்கள். நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட விடுகிற பொழுது வந்தாச்சு. இந்த வேடுவ பெண்ணு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, களைப்பாக இருக்குது என்று சொல்லுகிறாள். இந்த வேடுவனாக வந்தவர் என்ன சொல்லுகிறார், இந்த இருட்டு நேரத்தில் தண்ணீருக்கும் உணவுக்கும் நான் எங்கே போவேன், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஓய்வெடு அப்படின்னு ஒரு மரத்தடியிலே 3 பேரும் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுக்கிறார்கள். இந்த பிள்ளை ராமானுஜனுக்கு மனசு பதபதைக்குது. என்ன பதபதைக்குது? இந்த அம்மா தண்ணீர் தாகம்னு சொல்றாங்களே, இவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு ஒன்றும் வழி தெரியலையே, அந்த அம்மா தவிக்கிறாங்களே தாகத்தில், இந்த பிள்ளை தவிக்குது.
நீங்கள் எப்போ ஜன்மா உயர்ந்துறீங்களா, அடுத்தவன் துன்பத்தை பார்த்து நம்ம பதைக்கிறது, இது இயல்பில் அந்த பிள்ளைக்கு இருக்குதுங்க. பெருமக்களே, விடுகிறது. குழந்தை ராமானுஜன் கண் விழிச்சு பார்க்குறான். பக்கத்தில் தூரத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு கிணறு தெரிகிறது. கருக்கல் நேரம், விடிஞ்சிரு அறகுறையாக வெளிச்சம், தள்ளி இப்படி பார்த்தோன்னா கிணறு தெரியுது. இவனுக்கு கண்ணு விழிச்ச உடனே அந்த அம்மா தாகத்தில் துடிச்சாங்களா, கடகடகன்னு ஓடி போய் அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணீரை எடுப்பதற்கு முகர்ந்து கொண்டு கையில் இருந்த ஏதோ ஒரு இதில் எடுத்துக்கொண்டு இப்படி மேலே வருகிறான். அங்கே அந்த அம்மாவையும் காணோம், ஐயாவையும் காணோம், வேடுவனும் வேடுவச்சியும் காணோம். கையில் தண்ணீர் அந்த குவலையோடு நின்று கொண்டிருக்கிறான். அந்த பக்கமாக வழிப்போக்கராக சில பேர் வருகிறார்கள். அவங்கள பார்த்து, இங்கே 2 பேர் இருந்தாங்களே, ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும், எங்கே அப்படின்னா, நாங்கள் பார்க்கலையேப்பா அப்படின்ட்டாங்க. சரி, இது எந்த இடம் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான் ராமானுஜன். அவங்க சொல்கிறாங்க, இதுவா காஞ்சி மாநகரத்தினுடைய வெளிப்புறம், காஞ்சி மாநகரம் தான் இது, இதோ கொஞ்ச தூரத்தில் பாரு வரதருடைய கோவில் தெரிகிறது என்று சொன்னால் அவன் காட்டக்கூடிய திசையை பார்க்கிறான். அங்கே காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய திருக்கோவில் கோபுரம் தெரிகிறது ராமானுஜனுக்கு. பெருமக்களே, விந்திய மலைத்தொடர் எங்கே இருக்கிறது, காஞ்சிபுரம் எங்கே இருக்கிறது? ஓரிரவிலே இந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் தெரியாமல் வரத பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் வழியிலே வந்து இருளடர்ந்த அந்த காட்டிற்குள்ளே தன் பிள்ளைக்கு பாதை காட்டி அவனை காஞ்சிக்கு கொண்டு வந்து சேர்த்த கருணாமூர்த்தி எம்பெருமான் மகாவிஷ்ணு.